அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பழனி ஜெயம் வேணுகோபால். 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி இவங்க 3 பேருமே ஒரு ஜாதகத்துல தங்களுக்குள்ள மறைஞ்சிருக்காங்க. இப்போ 6ஆம் அதிபதிக்கு 8ஆம் அதிபதி மறையிறாரு, 8ஆம் அதிபதிக்கு 12ஆம் அதிபதி மறையிறாரு, 12ஆம் அதிபதிக்கு 6ஆம் அதிபதி மறையிறாரு. இப்போ இந்த 3 பேருமே 6, 8, 12 3 அதிபதிகளுமே தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் மறைந்து விட்டால் இது ஒரு ஜாதகத்துல மிகப்பெரிய யோகத்தை தரும். அந்த யோகத்துக்கு பேரு விபரீத ராஜயோகம். மறுபடியும் சொல்றேன். 6, 8, 12 இந்த 3 அதிபதிகள் ஒருவருக்கொருவர் தங்களுக்குள் மறைந்து விட்டால் அந்த தசாபுத்தி நடக்கும் பொழுது விபரீத ராஜயோகமாக செயல்படும். அப்ப அந்த காலகட்டம் ஜாதகருக்கு மிகப்பெரிய நன்மைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பொதுவான தகவல். இது எப்படி சார் நம்ம கால்குலேட் பண்றது அப்படின்னா, நீங்க எந்த லக்னமா வேணா இருக்கலாம், எந்த ராசியா வேணாலும் இருக்கலாம். உங்க ஜாதகத்துல 6ஆம் அதிபதி யாரு, 8ஆம் அதிபதி யாரு, 12ஆம் அதிபதி யாருன்னு நோட் பண்ணிக்கங்க. இந்த 3 பேருமே ஒருவருக்கொருவர் தங்களுக்குள் மறைந்திருக்கணும். யாராவது ஒருத்தர் மற்றவங்க 2 பேர் பாதிச்சாலும் 2 பேர் பாதிச்சு ஒருத்தர் வெளியே இருந்தாலும் அது விபரீத ராஜயோகமாக செயல்படாது. சுருக்கமா சொல்லணும்னா 6, 8, 12 அதிபதிகள் ஒரு ஜாதகத்தில் தங்களுக்குள் மறைந்து அவர்களுடைய தசா புத்தி அந்தரம் நடக்கக்கூடிய காலகட்டம் விபரீத ராஜயோகமாக செயல்படும். அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய நன்மைகள், கணக்கில் அடங்கிட முடியாத விஷயங்கள் ஜாதகருக்கு பாசிட்டிவா நடைபெறும். அதுதான் நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இவை பொதுவான தகவல் தான். உங்க தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலன் கிடையாது. பொதுவான தகவல் எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய தகவலாக இருக்குமே தவிர உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் நிச்சயம் வேறுபடும் என்பதை மறக்கக்கூடாது. நன்றி, வணக்கம்.